வச்சிருந்தோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு காலையில் 9 மணிக்கு பிரித்தானியா உயர்ஸ்தானிகர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து அதுக்கு பிற்பாடு 2வது சந்திப்பாக இன்றைக்கு இந்திய துணை தூதுவர் பாண்டே அவர்களை ஹைகமிஷனில் வந்து சந்திச்சிருக்கின்றோம். அதே போன்று இப்பொழுது 11:30க்கு ஐநாவுடைய உயர்ஸ்தானிகர் அவர்களை சந்திக்கிறோம் அவருடைய அலுவலகத்திலே. அதுக்கு பிற்பாடு 3 மணிக்கு வந்து கனேடிய உயர்ஸ்தானிகர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்திக்கின்றோம். இந்த சந்திப்பினுடைய நோக்கம் இந்த தூதரகங்கள் அனைவருக்கும் இந்த வர்த்தமானி தொடர்பாக நடைபெற இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அநீதி, தமிழ் மக்களுக்கு நடைபெறுகின்ற அநீதியும் திட்டமிட்ட வகையில் வந்து காணிகளை தமிழ் மக்களிடமிருந்து பறித்து குடியேற்றங்களை நடத்துவதற்கு சட்டவிரோத செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்ற அந்த விடயத்தை அம்பலப்படுத்துவதற்கென்ற நோக்கத்தோடும் அவர்களை கொண்டு இந்த உயர்ஸ்தானிகரை கொண்டு கடும் அழுத்தங்களை வந்து ஏற்படுத்தி அந்த வர்த்தமானியை வாபஸ் பெற வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இந்த சந்திப்புகளை செய்து கொண்டு வருகிறோம். இந்த சந்திப்புகளை செய்வதற்கு நாங்கள் நாடி இருக்கின்ற ஹை கமிஷன்ஸ் வெளிநாட்டு தூதரகங்களை பற்றி சொல்ல வேண்டும். இந்தியாவிலே கிட்டத்தட்ட 1 லட்சம் தமிழ் மக்கள் அங்கு அகதியிலாக சென்றிருக்கிறோம். அவர்கள் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய காணிகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டு வெறும் கையோடு தான் அங்கே சென்று இன்றைக்கு அவர்களுடைய மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து முகாம்களில் வாழினம். ஆகவே இந்தியாவிலேயும் வந்து அவர்கள் இந்திய பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் அவர்கள் இறுதியில் வந்து தொடர்ந்து தங்களுடைய நிலங்களுக்கு வர வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிற இடத்துல அவர்களுடைய அந்த காணி பறிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இந்திய தூதருக்கு இங்கே தலையிடுறதுக்கு அவருக்கு ஒரு கடமையும் இருக்கின்றது. அந்த வகையில் இந்திய தூதரை நாங்கள் நாடினோம். பிரித்தானியாவும் கனடாவும் வந்து இலங்கை விவகாரத்தில் ஐநா மனிதுரிமை பேரவையில் வந்து அந்த குரூப்பில் வந்து முக்கியமான அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் இந்த பிரச்சனையிலே வந்து மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே அக்கறை செலுத்துகின்ற நாடுகளாக தங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்ற சூழலில் வந்து அவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. இந்த விடயத்தில் வந்து தலையிட்டு இந்த வர்த்தமானியை வந்து வாபஸ் பெற வைப்பதற்கு அத்தோடு ஐநா உயர்ஸ்தானிகரை அவன் ஐநா விதிமுறைகளைத்தான் இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக மீற முயற்சிக்கின்றது. ஆகவே ஐநாவுக்கும் இதில் நேரடியாக தலையிட்டு அந்த போதிய அழுத்தங்களை கொடுப்பதற்கு ஒரு கடமை இருக்கின்ற அடிப்படையில் தான் இந்த 4 தூதரகங்களையும் வந்து நாங்கள் அவசரமாக வந்து சந்திக்க முயற்சித்திருக்கின்றோம். மேலதிகமாகவும் எதிர்காலத்தில் வந்து நாங்கள் தொடர்ந்து மெட்ட தூதரகங்களை நாங்கள் சந்தித்து இந்த விடயங்களை அவர்களுக்கும் எடுத்து சொல்லுவோம். குருந்தூர் மலை விவகாரத்தில் வந்து 79 ஏக்கர் காணி 30களில் 1930களிலே வந்து தொல்பொருளுக்குரிய பெருமதியான காணியாக வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதை சுற்றி மேலதிகமாக 300 ஏக்கர் காணியை அங்கே குருந்தூர் மலையில் வந்து சட்டவிரோதமாக விஹாரை கட்டப்பட்ட அந்த பிக்கு சுவீகரிக்கிறதுக்கு இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் காலத்தில் வந்து நடவடிக்கை எடுக்க முயற்சித்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கட்ட காலத்திலே அந்த காணிகள் அனைத்தும் மக்களுக்கு சொந்தமானவே. அவர்கள் அந்த 300 ஏக்கரை அப்படி மேலதிகமாக பறிக்க முடியாதுன்ற ஒரு கட்டளையிடப்பட்டது. அதுக்கு பிற்பாடு அங்கே விவசாயம் செய்கிறதுக்கு செல்லுகின்ற மக்களுக்கு அந்த பிக்கு போலீஸை பிடித்து பெரும் அராஜகம் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே போன கிழமை 2 விவசாயிகளை வந்து 10ஆம் தேதி வந்து 2 விவசாயிகளை வந்து போலீஸ் கைது செய்து இன்றைக்கு யாழ்ப்பாண ரிமாண்ட் பிரிசனில் வந்து வச்சிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தையும் வந்து நாங்கள் எடுத்து சுட்டி காட்டியிருக்கின்றோம். உடனடியாக வந்து அந்த காணிகள் கிட்டத்தட்ட 300 ஏக்கர் காணியை வந்து சட்டவிரோதமாக இந்த பிக்கு பிடிக்க பார்க்கின்ற விடயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்றதையும் நாங்கள் இவர்களிடம் வலியுறுத்தியிருக்கின்றோம். 3வது விடயமாக வந்து தையட்டியிலே அந்த 6 ஏக்கர் காணியும்
அரசாங்கம் முழுமையாக விடுவிக்க வேண்டும். அதுவும் முற்றுமுழுதாக தனியாருடைய காணி. இந்த அரசாங்கம் ஒரு விஹாரை ஒன்று சட்டவிரோதமாக கட்டினதுக்கு பிறகு அது விஹாரை என்று குறிப்பிட்டு அந்த காணியை அந்த மக்களிடம் வழங்குவதை தடுப்பது என்பது ஏற்க முடியாது. அது சட்டத்தின் ஆட்சிக்கு முரணான விஷயம் என்பதையும் நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இந்த 3 விடயங்களையும் அந்தந்த உயர்ஸ்தானிகர் முழுமையாக அரசாங்கத்தோட அழுத்தங்களை கொடுத்து அதுக்கேற்ப மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை எடுத்து கொடுக்கணும் என்பதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். சரியா?